கீழ் தமிழ்நாட்டில் 34 ரயில் நிலையங்களை மேம்படுத்தும் பணிகளுக்கு பிரதமர் மோடி இன்று அடிக்கல் நாட்டுகிறார். அதனை பார்க்கலாம். तथा राष्ट्र को समर्पण रिमोट का बटन दबाकर करें। கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாய்மானவன் வழங்கியிருக்கலாம். தாய்மானவன் வணக்கம். இந்த பணிகள்லாம் இப்போது முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு வர இருக்கின்றன. முழு விவரங்கள் என்ன? அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழே தமிழகத்தில் 34 ரயில் நிலையங்கள் உட்பட நாடு முழுவதும் 554 ரயில் நிலையங்களை மேம்படுத்தும் பணிகளுக்கு பிரதமர் மோடி அவர்கள் தற்போது காணொலி காட்சியின் வாயிலாக அடிக்கல் நாட்டி தொடக்கி வைத்திருக்கிறார். முக்கிய நகரங்களில் இருக்கக்கூடிய ரயில் நிலையங்களில் எதிர்கால வளர்ச்சியை கருத்தில் கொண்டு அம்ருத் பாரத் ரயில் நிலையம் திட்டம் என்பது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் ரயில் நிலையங்களில் சுற்றுப்புற பகுதிகளை தூய்மையாக பராமரிப்பது, இலவச வைஃபை வசதி, காத்திருப்போர் அறை, மின்தூக்கி, மின் படிக்கட்டுகள் மற்றும் உள்ளூர் தயாரிப்பை முன்னிலைப்படுத்தும் விதமாக ஒரு நிலையத்தை அமைப்பது உள்ளிட்ட வசதிகள் இங்கே அமைக்கப்பட இருக்கின்றன. நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 1318 ரயில் நிலையங்கள் இத்திட்டத்தின் கீழே மேம்படுத்த தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தன. முதற்கட்டமாக கடந்த ஆண்டுல 508 ரயில் நிலையங்களை மேம்படுத்துவதற்கான பணிகளை பிரதமர் மோடி அவர்கள் துவக்கி வைத்தார். இந்த நிலையில இரண்டாவது கட்டமாக நாடு முழுவதும் இன்று 554 ரயில் நிலையங்கள் சுமார் 19,000 கோடி மதிப்பீட்டுல உலக தரத்தில் மேம்படுத்துவதற்கான பணிகளை இன்று துவக்கி வைத்திருக்கிறார். இதில் தமிழகத்தில் தெற்கு ரயில்வேயின் சார்பில் 32 ரயில் நிலையங்கள், தென்மேற்கு ரயில்வே சார்பில் தருமபுரி, ஓசூர் ஆகிய 2 ரயில் நிலையங்கள் என தமிழகத்தில் மொத்தம் 34 ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட இருக்கின்றன. இதில் திருநெல்வேலி ரயில் நிலையம் ரூபாய் 270 கோடியிலும், கும்பகோணம் ரயில் நிலையம் 118 கோடியிலும், திருச்சூர் ரயில் நிலையம் 384.81 கோடியிலும், செங்கனூர் ரயில் நிலையம் 205 கோடியிலும் என ஒரே கட்டமாக மேம்படுத்தப்பட இருக்கின்றன. மற்ற ரயில் நிலையங்களை பொறுத்தமட்டில் பல்வேறு கட்டங்களாக மேம்படுத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. இத்திட்டத்தின் மூலமாக ரயில் நிலையங்கள்ல நவீன முகப்புகளை அமைத்தல், குழந்தைகள் விளையாடக்கூடிய பகுதி, விற்பனை நிலையங்கள், உணவு மையங்கள் போன்றவை நவீனமயமாக்கப்படுவதுடன் சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாகவும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உகந்ததாகவும் மாற்றியமைக்கப்பட இருக்கின்றன. மேம்படுத்தப்பட இருக்கக்கூடிய அந்த ரயில் நிலையங்களில் கட்டடங்களின் வடிவமைப்பு என்பது உள்ளூர் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியம் மற்றும் கட்டிடக்கலை ஆகியவற்றை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் கட்டப்பட இருக்கின்றன. உதாரணமாக கும்பகோணத்தை எடுத்துக்கொண்டோம்னால், கோவில் நகரமான கும்பகோணத்தில் கோவில்கள் அடங்கிய கலாச்சாரத்தை பின்பற்றும் வகையிலும், திருவாரூரில் ஆழித்தேரோட்டத்தை மையப்படுத்தி அந்த கட்டமைப்பிலும் இந்த கட்டடக்கலை என்பது அமைக்கப்பட இருக்கிறது. மேலும் 21,520 கோடி மதிப்பீட்டுல 1,500 சாலை மேம்பாலங்கள் மற்றும் சுரங்கப்பாதைகளுக்கு பிரதமர் மோடி அவர்கள் அடிக்கல் நாட்டி திறந்து வைத்து நாட்டிற்கு அர்ப்பணித்திருக்கிறார். 24 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் சாலை மேம்பாலங்கள் மற்றும் சுரங்கப்பாதைகள் என்பது இதன் மூலமாக மேம்படுத்தப்பட்டுள்ளன. முழு விவரங்களுக்கு நன்றி தாய்மானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.